வாழ்க்கையில் நாம் எதையாவது அடைய எளிதாக இருக்கிறதா? இல்லை. ஆனால் தன்னம்பிக்கையுடன் வாழத் தகுதியாக இருப்பது நம் சிரமங்களுக்கு பயனளிக்கிறது. இன்று உங்களுடன் நான் என் கதையையும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் வழிகளையும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒருமுறை நான் முதலில் இந்த மடத்துக்கு வந்தபோது எனக்கு மிக்க தயக்கம் இருந்தது. பெரியவர்களோடு பேசுவது, கேள்விகளை கேட்பது எல்லாமே கடினமாகவே இருந்தது. ஆனால் அந்த தயக்கத்தை களைந்தது ஒரு சம்பவம். எங்கள் ஆசான் ஒரு நாள் என்னிடம் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். ஒரு பெரிய கூட்டத்திற்கு பேச்சு கொடுப்பது. நான் பயந்து விட்டேன். ஆனால் அவர் சொல்லியது என்னவென்றால், தோல்வி கண்டவர்கள்தான் வெற்றி கண்டவர்களாக மாறுகிறார்கள். அந்த வார்த்தைகள் என் மனதை மாற்றியது. என் பயங்களை நான் எதிர்கொண்டேன். ஒரு நாளைக்கு ஒரு சிறு படி எடுத்து கற்றுக்கொண்டேன், வளர்ந்தேன். இதுதான் தன்னம்பிக்கையின் முதல் படி. நம் பயங்களை அணுக வேண்டும். நாம் தன்னம்பிக்கையை வளர்க்க எளிய 3 வழிகளை பார்ப்போம். முதலாவது, நமக்கு நாமே எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றிகளை கொண்டாட வேண்டும். மூன்றாவது, குறைகளை ஏற்றுக்கொண்டு சவால்களை சந்திக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவன் என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், எனக்கு என்னால் ஏதும் செய்ய முடியாது என்று நம்பிக்கை இல்லை. நான் அவரிடம் ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை செய்யச் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஒரு செயலை முடித்துவிட்டு அதைப் பற்றி எழுதவும். அவர் சில மாதங்களில் தன்னம்பிக்கையுடன் மாறினார். அவரின் மாற்றம் எனக்கு புரிய வைத்தது. நம்முடைய மனதை மாற்றுவது நம்மிடம்தான் இருக்கிறது. தன்னம்பிக்கை என்பது வெறும் எண்ணம் அல்ல. அது ஒரு செயல்முறை. நமக்குள்ளிருந்து அதை உருவாக்க வேண்டும். இன்று உங்களுக்கு என்ன பயமோ அதற்கு ஒரு சிறிய சவால் விடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றியை பெறுங்கள். நீங்களே உங்கள் வாழ்க்கையின் நாயகனாகலாம்.